ஹாய் கைஸ், நாங்க விதரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் எடுத்து அந்த பாடலுடைய பொருள் என்னங்கிறத சொல்லி அதோட என்னுடைய அறிவியல் ரீதியான விஷயங்கள் நான் எப்படி சிந்திச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இப்பதான் நீங்க முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நான் விதுரன் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடலை எடுத்து அதுக்கான தமிழ் பொருளை சொல்லி என்னுடைய ஆராய்ச்சி படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறது அறிவியல் ரீதியான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அது போய் சேரும் நான் நம்புறேன். வித் வெஸ்ட் ஃபர்தர் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருமந்திர பாடல் என்ன அப்படின்னா, பின்னே நினைந்து பிறவி பெறுவதும் முன்னே நினைத்து முயற்சி செய்களிர் என்னை நன்றாக படைத்தான் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது, இந்த பாடல் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க கேட்டவொடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பின்னே நினைந்து பிறவி பெறுவதும் முன்னே நினைத்து முயற்சி செய்களிர் அப்படின்னா என்னன்னா, நாம பொதுவா இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய வயசுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எனக்கு 21 வயசு ஆச்சா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கப்போ நான் வளர்ந்த ஒரு சூழல்ல என்னை சுற்றி ஆன்மீக ரீதியா பேசுறப்ப நான் கேட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டாக் நம்ம இப்போ இந்த லைஃப்ல கஷ்டப்படுறதுக்கு காரணம் போன ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணமோ, இல்ல போன ஜென்மத்துல ஏதோ நான் விட்டு என்னை துரத்திட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்ப நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் முன்னாடி நம்ம பண்ண ஏதோ ஒரு வினை தான், கர்ம வினை தான், கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு மைண்ட்ல எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏறும்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஸ்டோர் ஆகும். அப்படியா அப்படிங்கிற தாட் இருக்கும். இப்ப இந்த பாடல் படி நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடலோடைய ஒரு பொருளோட ஒரு விஷயத்தோட அதை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க திருமூலர் என்ன சொல்றாருன்னா, பின்னே நினைத்து பிறவி பெறுவதும் அப்படின்னா, நீங்க போன ஒரு பிறவியில நடந்து முடிஞ்ச ஒரு பிறவியில சயின்டிபிக்கலி இட் நாட் பாசிபிள், பட் ஆன்மீக ரீதியா சொல்றாங்கல்ல, கேட்டுக்கணும்ல, பெரியவங்க சொன்னா அந்த மாதிரி முன்னாடி நடந்த பிறவிகள்னு சொல்றாங்கல்ல, அந்த பிறவிகள்ல நீங்க என்னவா இருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, என்ன நல்லது செஞ்சீங்க, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்க அந்த இதை பத்தி நினைச்சு யோசிச்சு வருத்தப்படணும்? அதனாலதான் இப்ப எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முதல் வரியில சொல்றாரு. ரெண்டாவது வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னே நினைத்து முயற்சி செய்களீர் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி அதாவது எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலத்துல வாழணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கடந்த காலத்தை பத்தி யோசிக்க கூடாது. நடந்து முடிஞ்சதை அந்த கர்மா அந்ததுக்கு காரணம்னு அங்க போக கூடாது. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்மா அப்படின்னா அதுக்கு சிம்பிளா ஒரு பொருள் சொல்லணும்னா செயல். கர்மா செயல் தான் இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க அதான் மேட்டரிங்க. இப்போ நீங்க பிரசன்ட்ல நல்லது செய்யுங்க. இப்போ நீங்க பிரசன்ட்ல எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ, உதாரணத்துக்கு எதிர்காலத்துல நான் ஒரு நல்ல நடிகன் ஆகணும், எதிர்காலத்துல ஒரு நல்ல அறிவியல் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்ல, ஏதோ ஒன்று நான் பண்ணணும். ஒண்ணு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி இப்ப நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நான் ஆராய்ச்சி பண்ணணும். அதை தினமும் ஏதாவது பண்ணி அதை கொஞ்சமா நான் இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல ஏற்றதான் அதுக்கான அறிவு வளர ஆரம்பிக்கும். அதுக்கானது கொஞ்சம் வளரதான் எதிர்காலத்துல நான் அதோடைய ஒரு இம்பாக்ட் ஏதாவது ஒரு சின்னதா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? இதுவுமே இல்லாம மைண்ட்ல மட்டும் யோசிச்சே இருந்தோம்னா என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத இங்க திருமூலர் சொல்றாரு. சோ கடந்த காலத்தை பத்தி யோசிக்காதீங்க, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நிகழ்காலத்துல ஏதாவது முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத முதல் 2 வரிக்கான பொருள். மூணாவது வரி என்னன்னா, என்னை நன்றாக படைத்தான் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை நன்றாக படைத்தான் இறைவன் அப்படின்னா, நீங்க எந்த சூழல் இருந்தாலும் யோசிக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா, அவர் என்னை நல்லா தான் படைச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சில குறைகளோட பிறந்த குழந்தைங்க கூட சாதாரண மனுஷங்களோட ஒரு சில எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருமே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என்னை நல்லா தான் கடவுள் படைச்சிருக்காருங்கிற ஒரு சிந்தனையோட யோசிக்கணும் அப்படிங்கிறது மூணாவது வரியோட பொருள். நாலாவது பொருள் என்ன அப்படின்னா, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த பாடல் நான் படிக்கிறப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னை நன்றாக படைத்தான் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னா, தமிழுக்கான தொண்டாற்றுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏதோ நான் பண்ணிட்டு இருக்க வேலையை சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒண்ணை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, ஒரு மொழியா பார்க்கக்கூடாது. அதுக்குள்ள பல தத்துவங்கள் இருக்குல்ல, பல தத்துவங்கள் இருக்கு, பல போதனைகள் இருக்கு, வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கு. ஸோ இப்படிதான் அந்த மொழியை பார்க்கணுமே, அது இப்படிதான் தமிழை பார்க்கணுமே தவிர அது ஒரு மொழியா பார்க்கக்கூடாது. மொழியா பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரிச்சிருவோம். அந்த உலகத்துக்கிட்ட இருந்து பல மொழிகள்ல அதுவும் ஒரு மொழிகளா மாறிடும். ஆனா அதை தாண்டி தத்துவ விஷயமா பார்த்தோம் அப்படின்னா ஒரே விஷயமா அது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா? சரி, இப்போ இது பாடலோடைய பொருள். இதோட அறிவியல் ரீதியான விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் தான். என்ன அப்படின்னா, முதல் வரி சொன்னேன்ல, கடந்த காலத்துல அதாவது முற்பிறவி அங்க நீங்க இருக்காதீங்க அப்படின்னு. இதை நீங்க அறிவியல் ரீதியா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா, எப்பயுமே நம்ம நான் எப்பயும் எல்லா பாடலையும் சொல்ற மாதிரி தான், எண்ணங்கள் நம்மளோட எங்க இருக்கும்? ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்ல எதிர்காலத்துல இருக்கும். நிகழ்காலத்துல மட்டும் அது இருக்கவே இருக்காது இல்லையா? அதுதான் நான் சொல்றேன், கடந்த காலத்துல இருக்காதீங்கன்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா? இப்ப கடந்த காலத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னாலே
அந்த விஷயத்தை பத்தின ஒரு மெமரி நம்ம மூளையில இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை பத்தின ஒரு பதிவுகள் வந்து நம்ம மூளையில வந்து இருக்கும். அது எந்த இடத்துல வந்து தேங்கி இருக்கும் அப்படின்னா ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு மூளைக்குள்ள. அங்கதான் வந்து குடோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லா நம்மளுடைய ஞாபகங்கள்லாம் அங்கதான் போயிருக்கும். அந்த ஞாபகங்களை எடுத்த உடனே அப்படியே மைண்ட்ல ஓடுதா அப்படின்னா கிடையாது. ஒரு எமோஷனோட ஓடும். இப்ப நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு எமோஷன் தான். சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை பத்தி யோசிச்சு பார்க்குற அந்த மாதிரியான தருணங்களை யோசிக்கிறப்போ அமிக்திலா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இது என்ன பண்ணும்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு நினைவுகளை, அந்த ஒரு மெமரியை வந்து எமோஷனலா பார்க்கறதுக்கு அதுதான் வழிவகுக்கும். எமோஷனலா அதை வந்து நம்ம யோசிப்போம். அதுக்கு காரணம் இந்த அமிக்திலா, எமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின்னு சொல்லுவாங்க, எமோஷனல் பிரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணா சில ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி யோசிக்கிறப்போ ஒரு ரூட் ஒன்று கிரியேட் ஆகும். அப்போ நம்ம எப்பெல்லாம் வந்து அதே ஒரே விஷயத்தை திருப்பி நினைக்க தோணுதோ அப்பெல்லாம் நம்ம அந்த ரூட்டுக்கு தான் போவோம் மூளைக்குள்ள. ஸோ அந்த ரூட்டை வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அமிக்திலா வந்து சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னாலே லூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். லூப்னா திருப்பி ஒரே விஷயத்துக்குள்ள போறது. அதனாலதான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா திருப்பி நம்மளால ஈஸியா அதே விஷயத்தை பத்தி மறுபடியும் யோசிக்க முடியும். அது காரணம் அந்த லூப் ஃபார்ம் ஆயிருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால அதை எமோஷனலா திருப்பி அந்த லூப்புக்குள்ளேயே பாஸ்ட்டுக்கு போய் சுத்திட்டு இருக்க முடியும். அதே மாதிரிதான் ஃபியூச்சரை பத்தி இதை யோசிக்கிறப்பையும் மாட்டிட்டு இருக்கும் அந்த லூப்ல. இது நெகட்டிவான விஷயத்துக்கு தான், சோகமான விஷயங்களை பத்தி யோசிச்சாலும் இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமே சில ஏக்கத்தோட நம்ம யோசிப்போம் இல்லையா. அதுக்கு காரணமும் இந்த ஒரு ஹார்மோன், இந்த ஒரு அமிக்திலா, ஹிப்போ கேம்பஸோட ஆக்டிவேஷன்ஸ், இந்த லூப் ஃபார்மேஷன், இதுதான் வந்து காரணம். ஸோ இதுதான் வந்து நம்மளை பாஸ்ட்ல மாட்டிட்டு வச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னே நினைத்து அந்த முயற்சி செய்கிறீன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. அடிக்கடி நான் சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் நம்மளை வந்து பிளான் பண்ண வைக்கிறது எல்லாம் இதுதான். பிளான் பண்றது, சரியான ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூளையோடைய முன்பகுதி மட்டும்தான், ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் ஒர்க் ஆகுமானா கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ஷன் பார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சும்மா உட்காந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உட்காந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடணும், அப்படி போடணும், கேமரா இப்படி வச்சிருக்கணும், இப்படி இத்தனை ஃபாலோவர்ஸ் வரணும், இத்தனை பேர் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பு ஆன் ப்ராசஸ்க்கு வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன், நான் டிசிஷன் எடுத்தாச்சு, ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் டிசிஷன் கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து நல்லா பண்ணணும்னா ஒர்க்குக்கு மாற்றணும், ஆக்ஷனாக மாற்றணும். அதுக்கு காரணம் மோட்டார் கார்டெக்ஸ். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் காலையில் எழுந்திரிப்பேன், 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு முடிச்சு இங்கே வந்துடுவேன், ஸ்டாண்ட் வைப்பேன், ஃபோன் வைப்பேன், மைக்க மாட்டுவேன், இப்படி உட்காருவேன், யோசிப்பேன், என்ன ஆராய்ச்சி பண்ணாம சொல்லுவேன், இங்கே வாயு வந்து அசையுது, கை அசையுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் மோட்டார் கார்டெக்ஸ். அதாவது இந்த மசில்ஸ் பார்ட் எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறது. மசில் ஒர்க் ஆனாதான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி அங்கே நடக்க ஆரம்பிக்கும், ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்போம். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யணும். மசில்ஸ் வேலை செய்யணும்னா மோட்டார் கார்டெக்ஸ் வேலை செய்யணும். மோட்டார் கார்டெக்ஸ் வேலை செய்யணும்னா ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் டிசிஷன் கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும், ஆக்ஷனாக மாற்றணும், ஆக்ஷனாக மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து நிகழ்காலத்தில் இருக்க முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த நேரத்தில் என் மைண்ட் எங்கே இருக்கும், என்னுடைய பேச்சோடையில கவனம் இருக்கும், என் பேச்சில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் கவனம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ நான் பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ ஆஃப் பண்ண என்ன ஆகும், வழக்கம் போல கடந்த காலம் எதிர்காலம் போகும். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறதா இங்கே மேட்டர். அடுத்த ஒரு வரி இருக்குல்ல, தன்னை நன்றாக படைத்தான் இறைவன் அப்படின்னு. இப்போ அதுக்கு வந்து டிஎன்ஏ, எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஒரு குழந்தை கருவலை வந்து உருவாகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உருவாகிறது என்னன்னா நியூரான்ஸ் தான் உருவாகும். மூளையோட பகுதிகள்லாம் சிலது உருவாகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் உருவாகும். ஏன் முதல்ல மூளையோட சில பகுதி உருவாகுது அப்படின்னா அங்கதான் கமெண்ட் இருக்கும். என்ன கமெண்ட்னா ஹார்ட் எப்படி ப்ரொடியூஸ், ஹார்ட் வந்து எப்படி உருவாகணும், இல்லை அந்த குழந்தை என்ன மாதிரியான குழந்தையா பிறக்கணும், கை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து முன்னாடியே தீர்மானிச்சு வச்சிருக்கதான் அந்த டிஎன்ஏ. அதுதான் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வருது. அந்த டிஎன்ஏ கிட்ட இருந்து தான் நம்ம வந்து அடுத்து ஹார்ட் உருவாகும், ரத்தம் உருவாகும், என்ன மாதிரியான ரத்தம் இருக்கணும்னு உருவாகும். இதெல்லாம் அங்கிருந்து வர இன்ஃபர்மேஷன் தான். ஒரு சில ஆனா இந்த பிறக்கிற குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கும் சில வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அப்படியே அப்பா அம்மா மாதிரியே பிறக்கிறது இல்ல, சில வேரியேஷன்ஸ் இருக்கு. அது காரணமும் எபிஜெனட்டிக்ஸ் சொல்லுவாங்க. எந்த ஜீன் ஆஃப் பண்ணணும், எந்த ஜீன் ஆன் பண்ணணும் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் அப்பா மாதிரி இல்ல, தாத்தா மாதிரி இருக்காங்க. அந்த ஜீன் ஆஃப் ஆன்லாம் வந்து இந்த எபிஜெனட்டிக்ஸ்ங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா தான் நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தன்னை நன்றாக படைத்தான் இறைவன் அப்படின்னா இந்த டிஎன்ஏ நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா புரோகாஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கு. அதோடைய வேலை என்னன்னா நம்ம பேசும் திறனை வந்து நல்லா செம்மையா மாத்துறது. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்ற விதமே வந்து அற்புதமா சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க எல்லாம் பாக்குறப்ப நமக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, நானும் நிறைய பேர் பாக்குறப்பெல்லாம் தோணுச்சா எப்படி உங்களுக்கு எல்லாம் பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அது புரோக்கா ஏரியா, அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் ட்ரெயின்டா இருக்கும்.
அடுத்து வெர்னிக்ஸ் ஏரியான்னு இருக்கும். வெர்னிக்ஸ் ஏரியாங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திறனுக்கு வந்து அந்த வெர்னிக்ஸ் ஏரியா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி. அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு பேச்சா கன்வெர்ட் ஆகி வரும் இல்லையா? ஸோ அந்த வெர்னிக்ஸ் ஏரியா. அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்துல இப்போ எதிர்காலத்துல நான் சில விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையை ஒரு விஷயம் நல்லதா மாறணும், இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவேன் நான்? ஒரு விஷயத்த நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல பப்ளிக்ல ஸ்பீக்கரா இருக்கணும், ஒரு நல்ல யூடியூபரா இருக்கணும், ஒரு நல்ல நடிகரா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு அறிவியலாளரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் அதுக்கான ப்ராக்டிஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கணும். இப்போ யூடியூப்ல நான் பேச என்னுடைய பேசுற திறன் வளரும். இது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். தினமும் இந்த நேரத்துக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறப்போ இது ஒரு ஹேபிட்டா மாறுது. ஹேபிட்டா மாறதுக்கு காரணம் என்னன்னா, பேசல் கேங்கிலியான்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுதான் நம்ம செய்யற வேலையை திருப்பி செய்ய வச்சு ஒரு ஹேபிட்டா நம்மளுக்கு மாத்துறது. அதை நீங்க போன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ட் ஆகிறதா இருக்கட்டும், இப்போ நீங்க இந்த நிகழ்காலத்துல இல்ல இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒரு சில செயல் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, செயலுக்கு காரணமா இந்த ஹேபிட்டா, அதுக்கும் பேசல் கேங்கில தான் காரணம். நீங்க எதை ட்ரெயின் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வளரும். இதை மாத்திக்கவும் முடியும். அதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசல் கேங்கில யூஸ் பண்ணி நீங்க மாறிட்டே இருப்பீங்களா? அது நம்மளுக்கு நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு லூப் கிரியேட் பண்ணும் தினமும் செய்யறதுக்கான வேலையை. பேசல் கேங்கிலாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோபமைன் சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கு. இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்மளுடைய விருப்பத்தை அதிகப்படுத்துறது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் வந்து யாரும் அவங்களை கை தட்டி உற்சாகப்படுத்த மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறப்பையும். ஆனால் அவங்க தினமும் செய்யறதுக்கு காரணம் அவங்க அந்த ஹேபிட்டுக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்க பேசல் கேங்கிலே அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பண்ணு அப்படின்னு. ஸோ அவங்க அதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதுதான் வந்து தன்னை நன்றாக படைத்தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கான பொருள். என்னை நன்றாக படைத்தான் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னா, தமிழ் மாதிரியான ஒரு சில நூல்களில் நீங்க எந்த மொழியா இருந்தாலும் சரி, அந்த மொழிக்குள்ள இருக்க விஷயங்களை நீங்க ஆளுமையா தெரிஞ்சுக்கோங்க. உங்க மூளை எந்த மொழியில சிந்திக்குதோ அந்த மொழியில நீங்க விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா தான் அது ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் அடுத்த பாடல் அரேஞ்ச் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா பை.